திருவாசகம்னு ஒன்று பாடி இருக்கியாமே, அந்த திருவாசகத்துக்கு உருகாதவர்களே இந்த உலகத்தில் இல்லையாமே. நிறைய பேர் அந்த திருவாசகத்தை பாடி இந்த பிறவி பெரும் கடலை நீந்தி இருக்கிறார்களாமே. இது இறைவன் வாக்கு. அப்படின்னா என்ன பொருள்? திருவாசகத்தை இப்பிறவியில் பாடினால் எப்பிறப்புமே இல்லை என்று பொருள். அந்த திருவாசகத்தை எழுதியது நீதானே? ஆமா. இப்போ மீண்டும் ஒரு முறை நீ பாடு, உன் முன்னிலையில் அதை நான் ஓலைச்சுவடிகளிலே எழுதுகிறேன், இதுதான் என் ஆசை என்று சொன்னார். இல்லை, திருவாசகத்தை பாட ஆரம்பிக்கிறார். மீண்டும் கடகட கடகடன் அந்த ஓலைச்சுவடி மீது எழுதினார் அந்த வயோதிக அந்தணர். கண்ணை திறந்து பார்க்குறாரு, வயோதிகரை காணும். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தீட்சிதர்கள் நடைய திறந்து கோயிலுக்குள்ள நுழையும் போது பஞ்சாட்சரப்படி வாசல்ல இந்த ஓலைச்சுவடி இருக்கு. இந்த ஓலைச்சுவடி